சென்னை அடுத்த பனையூரில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் தாவேகாவில் ஐக்கியம். அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். சென்னை பனையூர் அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. கட்சியில் இணைந்தவர்களை இன்முகத்துடன் வரவேற்றார் விஜய். தாவேக அரசுக்கு எதிராக புகார் அளிக்க ஆளுநரிடம் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு. குதிரை பேரம் நடத்துவதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் புகார் மனு. அமைச்சரவைக்கு தொடர்பு இல்லாத நபர்கள் கேபினெட் கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து ஆளுநரிடம் திமுக புகார் மனு. வேண்டுமென்றால் அமைச்சர்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டியதுதானே என சொல்லி ஆளுநர் கேலி செய்ததாக RS பாரதி தகவல். கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதுதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். திமுக எம்எல்ஏக்கள் ஆஸ்டின், ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் 50 கோடி ரூபாய் வரை தாவேகா பேரம் பேசியுள்ளது. ஆள் பிடிப்பதற்காக தாவேகா ஆட்சி நடத்துவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் இருக்க கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள். ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தாவேக அரசுக்கு எதிராக அதிமுகவும் புகார் மனு. அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைக்கும் குதிரபேர நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரிக்கை. தமிழகத்தில் குதிரை பேரம் நடத்தும் தாவேக அரசு மீது ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் என அதிமுக MP இன்பதுரை திட்டவட்டம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அல்லாத 2 தனிநபர்கள் பங்கேற்றது குறித்து ஆளுநரிடம் புகார். குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது வெள்ளை அறிக்கை விட தயாரா என நயினா நாகேந்திரன் கேள்வி. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வோர் தயக்கமின்றி ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம். தன்னிடமும் அரசிடமும் ஏதேனும் எதிர்பார்ப்பு இருந்தால் மக்கள் தெரிவிக்கலாம் என ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு. ஜூலை 20ஆம் தேதி முதல் தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. திமுகவை அழிக்கும் எண்ணம் ஒரு காலமும் நடக்காது. என்னை எந்த வகையிலாவது வீழ்த்தி விடலாம் என காவல்துறையினரை ஏவி தாவேகா கைது செய்துள்ளதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் சேர்ப்பதுதான் மாற்றமா? தாவேகா அமைச்சரவை குற்றவாளிகள் நிரம்பியுள்ளதாக திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. மகேஷ், கொக்கிக்குமார், முத்துச்செல்வன் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளது காவல்துறை.
புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் வாகனத்தை வழிமறித்து மனு அளித்த நரிக்குறவர் மக்கள். தரமற்ற அரசு வீடுகள் குறித்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூரில் இளம் பெண்ணிற்கு மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் ஒருவர் கைது, மற்றொருவருக்கு வலைவீச்சு. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர் மழை எதிரொலியாக தென்காசி குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. மெயினருவி, ஐந்தருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் துணை ராணுவ படையினர் 40 பேர் பலி. காவல்படை முகாம் மீதான தாக்குதலுக்கு பலூச் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்பு. ஜப்பானுக்கு மீண்டும் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியது ஈரான். அமெரிக்கா ஈரானுக்கு 60 நாட்கள் தற்காலிக விலக்கு அளித்ததால் பேச்சுவார்த்தை என ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியீடு. பிபா உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் கானா அணியை வீழ்த்தியது கொலம்பியா. 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அபாரம். பிரீத்தி முகுந்தன், அர்ஜுன் நடித்த பிளாஸ்ட் திரைப்படம் உலக அளவில் 76 கோடி ரூபாய் வசூல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு.